ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை மற்றும் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமால கதை திருட்டு நிறைய வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாக்கியராஜ்ல பஞ்சாயத்து போனது, எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ சர்க்கார்ல. அது கிட்டத்தட்ட அவர் விஜய்க்கு எதிராக தான் அவர் அந்த விஷயங்களை பதிவு செஞ்சார். அப்புறம் இந்த விக்ரம் அனுஷ்கா நடிச்ச ஒரு படம் வந்து தாண்டவம், விஜய் டைரக்ஷன். அது வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் நம்ம நண்பர் தான், அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு, பொன்சுன்னு. என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி போராடினாரு. அதுக்கு விஜய் தரப்பு கூப்பிட்டு, டைரக்டர் விஜய் தரப்பு, இல்ல அது பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு. பணம் எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கிறேன், உன் பேரை வேணா என் பேரை போட்டுக்கோன்னு சொன்னப்ப அந்த அவர் மறுத்திருக்காரு. இத்தனைக்கும் அவர் பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டாலும் என் பேரு தான் எனக்கு முக்கியம், என் கதை, நீ பணம் கொடுக்குறது முக்கியம் இல்லைன்னு சொல்லி இப்படி நிறைய உண்டு. நமக்கு தெரிஞ்சது 2-3 தான். இப்படி என் கதை தான் இது, என் கதை தான் அதுன்னு எத்தனையோ பேர் ஏவிஎம் வாசல்லையும் கோடம்பாக்கத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, வாய்ப்பு கிடைக்காம எத்தனையோ தோழர்கள். இப்போ இந்த நிலையில் டைரக்டர் சங்கரே ஒரு மிகப்பெரிய கதை திருடருங்க. அவரே திருடியிருக்காரு. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்த படம் எல்லாமே திருட்டு படம் தான். குறிப்பாக எந்திரன் படம் ஆரூர் தமிழ்நாடுன்னு ஒரு பத்திரிகையாளருடைய கதையை தான் எடுத்திருக்காருன்னு வழக்கு போட்டு இப்போ அந்த ஆரூர் தமிழ்நாடனுக்கு ஆதரவாக அந்த தீர்ப்பு வந்திருக்கு. இதை எப்படி பார்க்கறது? இப்போ சங்கர் போன்றவர்கள் இதுவரை உருவாக்கின பிம்பங்கள் எல்லாமே உடையுதான். இல்லை, சங்கர் பிம்பங்கள் உடையதான அவருக்கு சங்கர் மீது தனிப்பட்ட அந்த பிரம்மாண்டம், சங்கருங்கிற ஒரு இயக்குனருங்கிற அந்த பிம்பம்லாம் உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஜென்டில்மேன், முதல்வன் மாதிரியான ஒரு பிரம்மாண்ட படங்கள், வெற்றி பெற்ற படங்களை இயக்கிய ஒரு இயக்குனர் தான். இந்த சர்ச்சை எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஆரூர் தமிழ்நாடன் நக்கீரனுடைய முதன்மை துணை ஆசிரியராக இருக்காரு. இனிய உதயம்னு ஒரு இலக்கிய பத்திரிகை நடத்துறாங்க, நக்கீரனுடைய பத்திரிகை. அதுல வந்து இவர் எழுதின கதை தான் வந்து ஜூம்பா அப்படிங்கிற ஒரு கதை. அந்த ஜூம்பாவா? ஆமா, ஒரு ஜூம்பான்ற அந்த ஒரு ரோபோட்டிக் பேசக்கூடிய கதை. அந்த கதை தான் வந்து 2012-11 நினைக்கிறேன் அந்த காலங்கள். அந்த எந்திரன் படம் வந்தோம். எந்திரன் படத்தை அவர் பார்த்தவொடனே என்னுடைய கதை தான் அவர் கழிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு இவர் வந்து ஒரு வழக்கு போடுறாரு. வழக்கு போடுறப்ப நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷம் வழக்கு நடக்குது. அந்த படத்தை தயாரித்தவர் கலாநிதி மாறன். அப்ப கலாநிதி மாறன், சங்கர் மற்றும் ஆரூர் தமிழ்நாடு 3 பேர் சம்பந்தப்பட்ட வழக்கு நடக்குது. கலாநிதி மாறனே அந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்படுறார். ஏன்னா நான் ஒரு தயாரிப்பாளர் தான், அவருக்கு ஒரு இயக்குனர் என்னை வந்து கதை சொல்றாரு, அந்த கதை பிடிச்சிருந்துச்சு, அதுக்கு உண்டான நான் அவருக்கு பணத்தையும் கொடுத்துட்டேன், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் கோர்ட் வந்து அவரை விடுதலை பண்ணிடுது, அந்த வழக்கிலிருந்து அவரை விலக்கி இருக்கு. அப்போ இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. 15 வருஷமா வழக்கு நடத்தி கொண்டு போறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு வரவங்களுக்கு கிட்ட தான் தெரியும். வாய்தா போடுறப்பெல்லாம் போய் நிற்கணும், அது எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, அதை சம்மன் அனுப்புவாங்க. இது மாதிரி தொடர்ந்து அந்த 15 வருஷமா அந்த வழக்கை நடத்தி, இந்த வழக்கு இப்போ என்ன வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10.11 லட்சம் ரூபா, 10 கோடியே 11 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள ஒரு சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறை முடக்கியிருக்கு இன்னைக்கு. அது எப்படின்னா, அவர் வாங்கின சம்பளம் 11 கோடி ரூபா வாங்கியிருக்காரு அந்த படத்துக்கு. அதனால அந்த 11 கோடிங்கிற கால்குலேட் பண்ணி நீதிமன்றம் அவர் ஒரு வழக்க லைக்கால அவங்க எடுத்து இல்ல சன் பிக்சர்ஸ், செந்திரன் சன் பிக்சர்ஸ். ஆமா, லைக்கா வந்து இது 10.11 கோடி ரூபாய் சொத்து அமலாக்கத்துறை முடங்கிருக்கு. ஒரு கலை திருட்டு வழக்குக்காக அமலாக்கத்துறை எப்படி முடக்குச்சுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அமலாக்கத்துறை அவங்க தான் எருமை மாடு செத்த வழக்கே உள்ள வருவாங்கல்ல. இல்ல, அது கிடையாது. இப்ப 99,99,000 ரூபாய் வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்க மாநில அரசு கீழே இருக்கக்கூடிய அதிகாரங்கள் விசாரிக்கலாம். 1 கோடி ரூபாய்க்கு மேல போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இடி வழக்கா மாறிடுது. இப்ப அப்படி ஒரு சட்டமா இருக்கு. இப்ப அது மட்டும் கிடையாது, காப்பிரைட்ஸ் ஆக்ட்ல சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. கதை திருட்டு வழக்குல உறுதி செய்யப்பட்டா 7 ஆண்டு சிறை தண்டனையும் இருக்கு. இதெல்லாம் எப்ப? இப்ப சமீபத்தில் நடந்த சட்ட திருத்தங்கள்லாம். அப்ப காப்பிரைட் ஆக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பண வழக்குகள் 1 கோடி ரூபாய்க்கு மேல போச்சுனாலும் இடி உள்ள வந்துருது. இது ரெண்டுமே இந்த வழக்குல அப்படியே ஆகுது. இப்போ என்னன்னா 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்களை, சங்கருடைய சொத்துக்களை முடக்கப்பட்டிருக்கு. சங்கர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கதையும் நாம் யோசிச்ச கதையும் அவர் யோசிச்ச கதையும் ஒரே மாதிரி இருக்குங்கிற ஒரு வாதத்தை கொண்டு போய் கோர்ட்ல வைக்கிறாங்க. அப்போ கோர்ட் என்னன்னா, காப்பிரைட் ஆக்ட், காப்பிரைட் சம்பந்தமா விசாரிக்கக்கூடிய நிபுணர்களை வச்சு 2 கதையை விசாரிங்க அப்படின்னா, இவர் எழுதின கதையும் எந்திரன் படத்தினுடைய கதையும் கிட்டத்தட்ட 16 சீன் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு வரையறை உண்டு, எப்படி இருக்கு. ஆமா, அதுல செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணோடனே 16 காட்சிகள் வந்து இவர் எழுதின கதை. 2007 எழுதியிருக்காரு, 2011 அந்த படம் வந்திருக்கு. 6 வருஷம் கழிச்சு அந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த 6 வருஷம் இந்த கதை வெளியில சுத்திட்டு இருந்திருக்கு. 16 காட்சிகள் இவர் எழுதின கதையும் படத்துல பார்த்த திரைப்படமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற உறுதி பண்ணிட்டாங்க. இது இந்த கதை தான். அதனாலதான் இந்த அளவுக்கு போய் நீங்க அமலாக்கத்துறைக்கு வந்து அதை முடக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. சமீப காலமா தொடர்ந்து சங்கருக்கு தெரியும், ஏற்கனவே இந்தியன் 2 பெருசா போல, கேம் சேஞ்சர் பெருசா போல, தொடர் தோல்விகள், அதோட சேர்த்து இந்த ஒரு பிரச்சனையும்ங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. இன்னைக்கு கூட
சொல்லியிருக்காரு, எனக்கு மிகப்பெரிய மனவேதனையா இருக்கேன், மிகப்பெரிய அழுத்தமா இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீ கூட பேசியிருக்காரு. இந்த கதை திருட்டு, கதை சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னா இன்னைக்கு நேத்து இல்லை, ரொம்ப நாளாவே இருக்கு. காதல் கோட்டை படம் எல்லாருக்கும் தெரியும். காதல் கோட்டை மிகப்பெரிய ஹிட் படம். அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா படம் ஓடிட்டு இருக்கு. ஒரு நபர் வந்து என்னுடைய கதைன்னு கிளைம் பண்றாரு. ஆர் பாலு அப்படின்னு ஒரு நபர் வந்து காதல் கோட்டை கதை என்னோட கதை, நான் திரைப்பட கல்லூரி மாணவர், திரைப்பட கல்லூரியில் ப்ராஜெக்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுவாங்க, டிப்ளமோ ஃபிலிம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த படத்தை அந்த டிப்ளமோ ஃபிலிமில் நான் இந்த கதை தான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கன்ட்டு ஒரு பஞ்சாயத்துக்கு வராது. காதல் கோட்டை பீக்கில் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இருக்கிறவர் சிவசக்தி பாண்டியன். சிவசக்தி பாண்டியன் இந்த பஞ்சாயத்து போனவனே சிவசக்தி பாண்டியன் கேட்கிறாரு, இது எப்படி உங்களுடைய கதை எப்படி சொல்லுவீங்க, நீங்க எடுத்தது 10 நிமிஷம் படம், சரி அவர் எடுத்தது 2.5 மணி நேரம் படம், இந்த 10 நிமிஷம் படத்தை வச்சு 2.5 மணி நேரம் வரணும், இந்த ஒரு பிரச்சனை போகுது. அகத்தியன் சொல்றாரு இது முழுக்க என்னோட கதைன்னு அவர் கிளைம் பண்றாரு. இவர் என்னுடைய கதை தான். அகத்தியன் அடிப்படையில் ஒரு கதாசிரியர், வெறுமனே திரைப்பட இயக்குனர் கிடையாது. அவங்களாம் அந்த கவிதை இலக்கியம் அடிப்படையில் ஒரு கதாசிரியர். மதுரை யாதவ காலத்துல இருந்தே அவங்களாம் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் கதாசிரியர், எழுத்தாளர், பேசிக் எழுத்தாளர். அப்படின்னா இவர் என்னுடைய கதையில இந்த பஞ்சாயத்து போகுது. அப்ப தயாரிப்பாளர் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறார். தயாரிப்பாளர் காதல் கோட்டை வந்துச்சு, பெரிய சூப்பர் டூப்பர் கிட்ட ஓடிட்டு இருக்கு, நேஷனல் அவார்ட்லாம் வாங்க போகுது, இந்த சம்பந்தமா ஒரு சர்ச்சை வருது. அப்ப அந்த உதவி இயக்குனர் கூப்பிட்டு கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல என் கதை, இப்ப நீங்க என்ன அடுத்து என்ன செய்ய போறீங்க? அடுத்து நான் படம் டைரக்ட் பண்ண போறேன், எங்க கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுங்க. பஞ்சாயத்து முடிஞ்சு. ஓகே ஓகே, அவ்வளவுதான். எங்க கம்பெனிக்கு அதான் காலம் எல்லாம் காதல் வாழ்க. அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் காலம் எல்லாம் காதல் வாழ்க, எனக்கு கம்பெனிக்கு படம் பண்ணுங்க, நீங்க உங்க தான் சொன்னீங்க. அதே மாதிரி சூர்யா வச்சு வந்து முரளி நடிச்ச படம் காலமெல்லாம் காதல் வாழ்க. ஆமா, அந்த சீசன் ஃபுல்லா காதல் கோட்டை, காதலுக்கு மரியாதை, காதலை நிம்மதி, காதலை நிம்மதி, காதலை நிம்மதி சூர்யா வச்சு வந்ததோ, ராதிகா அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, காதலை நிம்மதி, நிறைய காதல். இதெல்லாம் ஒரே 97 98 நினைக்கிறேன். ஒரே ப்ரொடியூசர் காணவே கலையாதே, காதலை நிம்மதி, கவலை, நிறைய காலம் வரும். அப்படி அந்த மாதிரி கண்ணெதிரே தோன்றினால வேற ப்ரொடியூசர். அது அந்த மாதிரி ஒரே கேட்டகரியில அந்த மாதிரி கதை சம்பந்தமா பிரச்சனை வந்த பையன் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைய இவர் சால்வ் பண்ணிருக்கலாம், இவ்வளவு தூரம் முத்து விட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்கர் என்னன்னா அவரை கூப்பிட்டு, என்ன சார் உங்களுக்கு வேணும்? ஒரு படைப்பாளிக்கு எப்பயுமே அங்கீகாரம் தான் அவங்களுக்கு பெரிய பணம், பெரிய வெகுமதியே. பேர் ஸ்கிரீன்ல என் பேர் வரணுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எந்திரன் படத்துல தேங்க்ஸ் கார்டுல அவரை பேரை போட்டுருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆரூர் தமிழ்நாடன், தேங்க்ஸ் எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன், முடிஞ்சு போச்சு. சந்தோஷப்பட்டு போயிருப்பார். தன்னுடைய படைப்பு ஒரு விஷுவலா பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது தோணும். அதை விட்டுட்டாங்க. படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அவர் வந்தாருன்றாங்க. அவங்க தரப்பு படம் ரிலீஸ் ஆன பிறகு அவர் பிரச்சனையை பேசாம படம் பார்த்துட்டு தான் அவர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவரை கூப்பிட்டு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இந்த வழக்கு அவரும் 15 வருஷமா நடத்திருக்காரு, சங்கரும் 15 வருஷமா நடத்திருக்காரு, இவரும் 15 வருஷமா நடந்திருக்காரு. இப்ப சிக்கல் வந்து பெரிய அளவுல நிக்குது, வெளியில பிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும் போது இப்ப அடுத்தடுத்து வரக்கூடியது இன்னொரு தகவல் என்னன்னா, இப்ப லேட்டஸ்டா இப்ப கரண்ட்ல 2 பெரிய படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு பரபரப்பா, பெரிய பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படம். அந்த 2 படத்தினுடைய கதையுமே வேற ஒருத்தருடைய கதை அப்படின்னு இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்துல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஓ, யாரு? அது வந்து பஞ்சாயத்து பேசி முடிச்சிட்டாங்கன்னா நம்ம விட்டுருவோம். சரி, ஓகே, இல்லாட்டி நம்ம அதை பத்தி பேசுவோம். சரி சரி. 2 பெரிய படம், பெரிய பட்ஜெட் படங்கள், 2 படத்தினுடைய கதையுமே என்னுடைய கதை தான் அப்படின்னு எழுத்தாளர் சங்கத்துல ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதை பேசிட்டு இருக்காங்க 2 தயாரிப்பாளருக்கும் அந்த இதுக்கும். இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சர்க்கார் படத்துக்கும் நடந்துச்சு. சர்க்கார் படத்துல என்ன நடந்தது, ஒரு வருண் ராஜேந்திரன் ஒரு உதவி இயக்குனர் வந்து என்னுடைய கதைன்னு போய் கேட்கிறாரு. அவரு கோர்ட்டுக்கு போறாரு. உடனே பாம்பேல இருந்து காப்பிரைட் ஆக்டுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்லாம் கூட்டுறாரு. நீதிமன்றத்துக்கு போது நீதிமன்றத்தில் ஜட்ஜி கேட்கிறாரு, நான் தீர்ப்பு எழுத போறேன், நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களா இல்ல நான் தீர்ப்பு எழுதுவான்னு கேட்கிறாரு. உடனே வெளியில போய் தீர்ப்பு காம்ப்ரமைஸ் பண்ணி 30 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட் பண்ணாங்க அந்த படத்துக்கு. அது ஒரு பஞ்சாயத்து போச்சு. அப்ப இந்த கதை தாண்டவம் படத்துடைய பிரச்சனை தெரியும் ஏற்கனவே. இந்த மாதிரி கதை சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து சினிமாவில் போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல வந்து இப்ப இருக்கக்கூடிய இயக்குநர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு கதையை வெளியிலிருந்து வாங்குறதுக்கு அவங்க தயங்குறாங்க. எல்லா கிரெடிட்டையுமே நானே எடுத்துக்கணும், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எனக்கே தெரியும், எல்லா கிரெடிட் நானே எடுத்துக்கணும். முதல்ல கதையின் தனி இலாக்கா இருக்கும். முதல்ல பாயராஜா காலம், அந்த தேவர் பிலிம்ஸ் காலங்கள்ல கதை இலாக்கானே ஒண்ணு இருக்கும். இப்ப தேவர் பிலிம்ஸ்ல கதை இலாக்கால கலைமணி, கலைஞானம், பெரிய கதையாசிரியர் ஒரு குரூப் இருக்கு. மாசம் சொல்ல போவாங்க. அவங்க எம்ஜிஆருக்கு ஒரு படம் பண்ற போறோம், கதை ரெடி பண்ணுங்க. அந்த கதையை ரெடி பண்ணிட்டு அந்த கதை எம்ஜிஆர் சொல்லுவாங்க, போய் அந்த கதையில திருத்தங்கள் செஞ்சு அப்பதான் படம் பண்ணாங்க. அதுக்கு பாரதிராஜா காலங்கள் வந்த பிறகு வெளியில இருந்து கதை வாங்க. ஆர் செல்வராஜ், கலைமணி, ரத்னகுமார் போன்றவங்கள்ட்ட கதை வாங்க. ஆர் செல்வராஜ் பாரதிராஜா டீம் மாதிரி கிட்டத்தட்ட. ஆமா, அவர் நிறைய பேர். அவர் வந்து சங்கரையாவுடைய தம்பி பையன் அண்ணன் பையன். அவர் தொடர்ந்து கொடுப்பார், கதை கொடுப்பார். அதுக்கு ரத்னகுமார் எழுதுவார், கலைமணி கொடுப்பாரு. அந்த படங்கள்லாம் காவிய மாதிரியான படங்கள். முதல் மரியாதைலாம் இன்னைக்கும் படம் போட்டோம்னா அப்படி நின்றுலாம் படம் பார்க்கலாம். அந்த மாதிரியான படங்கள்லாம் கொடுத்தவங்கன்னா
வெளியில இருந்து கதை வாங்கினாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, மணிவண்ணன் வந்து பேசிக்கா வந்து ஒரு எழுத்தாளர், அடிப்படையில் ஒரு கதாசிரியர். நிழல்கள் அவர் தானே? நிழல்கள் படத்துல தான் அவர் தான் கதை வசனமா முதல்ல உள்ள வர்றாரு. அதற்கு பிறகு அழகில் ஓவியலை பண்றாரு. நிழல்கள் படம் வந்து படம் ஃபெயிலியர். பாரதிராஜா இந்த இடத்துல பாரதிராஜாவை நம்ம வந்து பெருமையா பேசி ஆகும். நிழல்கள் தொடர்ந்து வெற்றி படம் கொடுத்துட்டு இருக்காரு. பாரதிராஜா தொடர்ந்து வெற்றி படம் கொடுத்துட்டு இருக்காரு. இவர் உள்ள வர்றாரு. இவருக்கு ஒரு 100 பக்கத்துல ஒரு கடிதம் எழுதுறாரு. யாரு? மணிவண்ணன் வந்து யாரா 100 பக்கத்துக்கு கடிதம் எழுதினோடனே அவர் கூப்பிட்டு போயிருந்தோடனே அவர் கதை வச்சிருக்கிறார். அவங்கள்ட்ட உதவியாளராக சேரணுன்னே அந்த கதையை வந்து உதவியாளராக சேர வர்றன்னு ஒருத்தர் கதை சொல்றாரு. அந்த கதையை வாங்கி இவர் பேர் போட்டுக்கலாம். பாரதிராஜாவுடைய பெருந்தன்மை. ஆமா, அன்னைக்கெல்லாம் அப்படிதானே. இவ்வளவு உரிமைகள் கூட கோயம்புத்தூர்ல யார்கிட்ட போய் கேட்பீங்க? அன்னைக்கெல்லாம் உதவி இயக்குனர்கள் கொத்தடிமைகள் மாதிரி தானே. ஆமா, குருகுலம் மாதிரி தான். குருகுலம் மாதிரி தான். அன்னைக்கு பாரதிராஜாட்ட போய் ஒரு யாரோ கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பையன் வர்றான், என்ற ஒரு கதை இருக்குங்கிறான். அப்படியா, அந்த கதையை கொடுப்பா, நல்லா இருக்கா, நான் என் பேரை போட்டுக்கிறேன், டஸ்ட்னா சேர்ந்துக்கலாம், ஓகே இருப்பார். அன்னைக்கு மணிவண்ணன் ஓகே இருப்பார். வேலைக்கு அப்படி சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. நான் என் பேர் போட்டுக்கிறேன், அப்படியா, சரி ஓகே, நம்ம ஒர்க் பண்ணு, அடுத்த படத்துல பாத்துக்கலாம். ஆனா சாப்பாடு உனக்கு சாப்பாடு போற டெய்லி 10 ரூபா 20 ரூபா பேட்டா வாங்கி அந்த காலத்துல அவ்வளவுதான் அப்படி இருந்திருக்கும். ஆனா பெருந்தன்மையோட ஒரு பையன் வந்து என்கிட்ட காசு சொல்றான், அந்த கதையை வாங்கிக்கிட்டு அவன் பேரை போடுறாரு பாரதிராஜா. எவ்வளவு பேர் பெருந்தன்மை பாருங்க. அந்த காலத்திலேயே 1980களில் படத்தோட கதை வசனம் மணிவண்ணன் போடுறாரு. அந்த படம் ஃபெயிலியர். தொடர்ந்து வெற்றி படம் கொடுத்த பாரதிராஜாவுக்கு நிழல்கள் படம் ஃபெயிலியர். அப்ப கூட இருக்க ஆட்கள்லாம் பாரதிராஜா சொல்லிட்டாங்க, இந்த பையன் வந்து நேரம் தெரியல, சினிமா தான் சென்டிமெண்ட், ஆமா சென்டிமெண்ட் தான் பாக்குறீங்கல்ல, அவ்வளவுதான் அந்த பையன், நீங்க வந்து உங்க கேரியர் காலி அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் சொல்றாரு பாரதிராஜா. இதே பையனை வச்சு நான் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்த படம் அழகில் ஓவியல். அழகில் ஓவியல் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படம் அது மணிவண்ணன் தான். அதான் கதைவசனம் மணிவண்ணன் தான். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிலுவையும் அந்த பூணூலையும் எரிஞ்சோடனே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம பழைய இப்பயும் அந்த வேலையை பண்ணிருக்காங்க. சென்சார் போர்டில் பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்ப எம்ஜிஆர் வந்து இன்டர்ஃபியர் ஆகி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், பெரிய கதை. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த ஒரு பெருந்தன்மை இருந்துச்சு. கடைசி வரைக்கும் பாரதிராஜா அவர்கள் படம் பண்ற எல்லா படத்துக்கும் கதை வசனம் வெளியே தான் வாங்கினாரு. கே.எஸ். ரவிக்குமார் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அவர் கதை வசனம் வெளியே தான் வாங்குவார். உதவியாளரா ஹரிகிருஷ்ணன் கதை கொடுப்பா, ஈரோடு சௌந்தரா கதை கொடுப்பா, வாங்கி தான் படம் பண்ணுவார். ஆனா ஈரோடு சௌந்தரா வில்லனாலாம் நடிச்சிருக்காரு. அவர் தானே வில்லனா நடிச்சு சிம்மராசி சரி ஜடாமுடி வச்சு. ஆமா, ஏன் நாட்டாமல கூட வருவார்ல. ஆமா ஆமா, அவருடைய உதவியாளர். அந்த கொங்கு தமிழுக்கு ரொம்ப பேர் போனவர். ஆமா, முதல் சீதன் ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணாரு. அவர் 2 படம் டைரக்ட் பண்ணாரு. சிம்மராசி அவர் தானே இல்லையா? சிம்மராசி அவர் தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் வந்து தொடர்ந்து கதை எழுதுவார். அப்புறம் உதவியாளர் ஹரிகிருஷ்ணன் எழுதுவார். நிறைய பேர் அவர் வந்து கதை கொடுப்பாங்க. அப்ப அவங்க படங்கள்லாம் வெற்றி பெறலையா? அப்ப தன்னோட அதுக்கு பிறகு மணிவண்ணனை விட்டோமே, அதுக்கு ஒரு மணிவண்ணன் டைரக்டர் ஆறாரு. மணிவண்ணன் டைரக்டர் ஆனவனே அடிப்படையில் ஒரு ரைட்டர். ஆனா வெளியில இருந்து கதை வாங்குவார். கலைமணிட்டு இருந்து கதை வாங்குவார், மனோபாலன் இருந்து கதை வாங்குவார், ஆர் செல்வராஜ் இருந்து கதை வாங்குவார். நானே ஒரு கதாசிரியர், இன்னொரு கதாசிரியர் இருந்து கதை வாங்கணுமா அப்படின்னு நினைக்கல. எனக்கு நீங்க சொல்ற கதை எல்லாம் இருக்கா, கொடுங்க, நான் சேர்ந்து படம் பண்ணுவோம். சினிமாங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தானே. ஆனா அது இன்னைக்கு இல்ல. வெளிநாட்டு படத்தை பார்த்து எடுக்கிறீங்க, உடனே அவன் வந்து கேச போட்டு விட்டுறான். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பஞ்சாயத்துல வந்து நிக்குது. அப்புறம் யாராவது உதவி இயக்குனருடைய கதையை எடுத்து போடுறீங்க. அப்ப நீங்க அதை அவனே கூப்பிட்டு அந்த கதை அவனுக்கு கிரெடிட் கொடுத்துலாமே. அந்த விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப சங்கர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதை ஆரம்பத்தில் சரி பண்ணிருக்கலாம். இந்த அமைப்புகள் சங்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனைகளை பேசுறதுக்காக தான் சங்கமே இருக்கு. இயக்குனர் சங்கமா இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும். முந்தையெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்துல போனீங்கன்னா ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு மேல அப்படி ராமநாராயணன், சிவசக்தி பாண்டியெல்லாம் வந்து இறங்குவாங்க. சக்குன்னு காரில் வந்து இறங்குனாங்கன்னா மேலே 3வது மாடியில் பஞ்சாயத்து போகும். என் டேட்டு வாங்கிட்டு படம் பண்ணல, எனக்கு சொன்ன டேட்டோட அதிகமாக போயிடுச்சு, ஏன் கதையை எடுத்துல, இந்த மாதிரி பஞ்சாயத்து டெய்லி போகும். அங்கேயே பேசி முடிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா சினிமாவுக்குள்ள நடக்கக்கூடிய பஞ்சாயத்துங்கிறது சினிமாக்குள்ள இருக்க ஆட்கள் மட்டும் தான் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு டேட் கேட்குறாரு, நீங்கள் ஒரு நடிகராக இருக்கு, நான் டேட் வாங்கிட்டேன், பட் நான் அந்த டேட்டில் என்னால் ஷூட்டிங் போக முடியல, அப்போ அந்த டேட்டு வேஸ்ட்டாக போகும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என் டேட்டை வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் அந்த இடத்துல வேறு படத்துக்கு வெயிட் பண்ணேன், அப்புறம் காசுக்கு ரெடி பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல திருப்பி கேட்குறப்ப எனக்கு கொடுக்க மாட்டீங்க, இந்த பஞ்சாயத்து போகும். அப்போ 2 பேர் சைட்லேயுமே உள்ள குறை நிறைகளை அங்கே இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க ஆட்களுக்கு தெரியும். இதை பேசி சால்வ் பண்ணி முடிச்சிடுவாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சங்கர் மாதிரியான ஒரு பெரிய டைரக்டர், அவர் வந்து ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இந்த எந்திரன் படத்தினுடைய கதை வந்து பலரும் என்னுடைய கதைன்னு சொன்னாங்க. எழுத்தாளர் ஆர்னிகா நாசர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுஜாதா காலகட்டங்களில் ஏறக்குறைய அதே மாதிரியா ஒரு சயின்டிபிக் ஸ்டோரிஸ் எழுதக்கூடிய எழுத்தாளர். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 கதைகளுக்கு மேலே எழுதினவர். அவருடைய கதையும் இந்த எந்திரனுடைய கதை என்னுடைய கதைன்னார். பட் அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போல, பெருசாக சொல்ல, அதோட நிப்பாட்டிட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் அந்த படத்தை கிளைம் பண்ணாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து கத்திட்டு போயிடுவாரு அப்படின்னு இவரை ரொம்ப அசால்ட்டா நடிச்சிட்டார் சங்கர். இவரை பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், நக்கீரன் மாதிரியான ஒரு குழுமத்தில் ஒர்க் பண்றாரு. இனிய பத்திரிகையினுடைய ஆசிரியர். தொடர்ந்து இந்த கேஸை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நீங்க இவ்வளவு தூரம் பிரச்சனையா இருக்கு,
இது சங்கரனுடைய அசால்ட்டு தான் இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே சரி பண்ணியிருக்கலாம். சங்கர் எடுத்த ஒரு அசால்ட்டான ஒரு விஷயம், யாரையும் இவர் என்ன செஞ்சிட போறாரு அப்படின்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அது இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இன்னைக்கு சொத்துக்களை முடக்கி வச்சு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை உண்டாக்கி அவர் இதெல்லாம் பெருசா வராது, நம்மளையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி கூட அந்த ஒரு இதுதான் இருக்கு. நம்ம ஒரு பெரிய இயக்குனர் பிரமாணம் யாரோ ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் கேச போறாரு, அவர் 15 வருஷமா நடத்தி இந்த அளவுல கொண்டு விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு இதாயிடுச்சு. இது இடி வரையும் போயிருக்கு. ஆமா, இடி வரைக்கும். இடி தான் முடக்கம் பண்ணிருக்கு. இடி நேர போனவனே முதல்ல வந்து ஃப்ரீஸ் பண்றதுதான் அவங்களுக்கு வேலை. அது மாதிரி சொத்துக்களை முடக்கி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய அளவில் அவருக்கு ஒரு கெரியர்ல இது ஒரு சின்ன பிரேக் தான் அவருக்கு. இல்ல, கெரியர்ல சின்ன பிரேக்கா இருந்தாலும் இப்ப ஆல்ரெடி அவர் ஒரு பெரிய பிரேக்ல தான் இருக்காரு. ஆமா, 2 படம் அடி. அது மட்டும் இல்ல, சங்கர் மீதான ஒரு விமர்சனம் வந்து ஒரே கதையை தான் பல்வேறு படங்கள் இருக்கும். ஜீன்ஸ் தவிர ஜீன்ஸ் முதல்வன் எடுத்துக்க. முதல்வன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அதுவுமே இந்த ஊழல் ஒழிப்புங்கிற கதை. ஜீன்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான படமா நான் பாக்குறேன். ஜென்டில்மேன் நல்லா, அதெல்லாம் ஒரே கதை தானேங்க. ஜென்டில்மேன்ல இருந்து நீங்க நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது வேறுங்க, கதை ஒரே கதை தானுங்க. ஜென்டில்மேன் கதை ஒரு தனி மனித சாகசம். கடைசி சீன்ல எல்லாரும் வாய்ஸ் இது கொடுப்பாங்க, அவர் தாங்க முதலமைச்சர் ஆகணும், அவர் தான். இது வந்து பாருங்க அவருடைய எல்லா படத்துலயும் இருக்கும். இல்ல, ஜென்டில்மேனே குருன்னு ஒரு படம், கமலஹாசனுடைய குருன்னு ஒரு 78ல வந்தது. அது சேம் அதே படம் தான், அதே டிட்டோவா பண்ணிருப்பாரு. கல்வி கூடம் கட்டுவாரு. இல்ல அதுல வந்து அம்மா பேர்ல ஆசிரமம் கட்டுவாரு, காலேஜ் கட்டுவாரு. அதுல காலையில தொழிலதிபரா இருப்பார், நைட் திருடா இருப்பாரு. அதே மாதிரி அதுல வந்து ஒரு மீனை வந்து ஒரு பெரிய மீனை வந்து உள்ள தூக்குவாரு. இதே மாதிரி இதுல படத்தை அடிப்பாரு. ஏறக்குறைய சீன் முத கொண்டு அதே மாதிரி இருக்கும். இப்ப கமல் எல்லாம் பார்த்து பாப்பல, நம்ம படம் தான். ஆனா மேக்கிங் என்ன ஒரு பெரிய பிளஸ் வந்துச்சுன்னா, சங்கர் வர்ற காலகட்டத்துல டெக்னாலஜி கொஞ்சம் ரைஸ் ஆகுது. தலையில்லாம டான்ஸ் ஆட விடுவாரு, ரகுமான் மியூசிக் போடுவாரு, வேற நாட்டுகள்ல போய் லொகேஷனை மாத்துவாரு. ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறப்ப என்னன்னா, அது வந்து அந்த பிரம்மாண்டத்துல இந்த இதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. குரு வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த மாதிரி கலர் படம் தான் ஈஸ்ட் பென்ட்ரால பாத்துருப்போம். அத கதையை அந்த காலத்துல குரு பெரிய ஹிட். ஆமா, ஹெலிகாப்டர்ல பாடிட்டே போவாங்க. அதை பார்த்து 2 ஹெலிகாப்டர்ல பாடிட்டு போவாங்க. அந்த ஐவி சசின்னு ஒரு கேமராமேன் தான் அந்த படத்தோட டைரக்டர், பெரிய டைரக்டர், மலையாள இயக்குனர், கேமராமேன். அவர் எடுத்திருப்பாரு அந்த படத்தை. ஹெலிகாப்டர்ல ரெண்டு ஹெலிகாப்டர் பக்கத்துல போயிட்டுறப்ப பாடிட்டு போற மாதிரியான காட்சிகள் அந்த காலத்துல எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரெயின்ல குதிரையில ஏறுறது டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க. ஏறக்குறைய அந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும், ஜென்டில்மேன் தான். ஆனா டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் பூசி மொழிகி அதை கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தி 25 வருஷம் கழிச்சு 22 வருஷம் கழிச்சு முக்காப்புலா பாட்டுலாம் போட்டு சிக்கு புரை எல்லாம் போட்டு அப்படி. எனக்குலாம் ஜென்டில்மேன் தானே தெரியும். குரு வந்து அதுக்கப்புறம் நான் டிவில பார்த்தது. நமக்கு எனக்கு குரு தெரியாது. குரு வந்து அடிக்கடி கேடி அந்த மாதிரி பொதியில போட்டுருப்பாங்க, வெள்ளிக்கிழமை நைட்டு சண்டே அப்ப பார்த்ததுனால தெரியும். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவர் சால்வ் பண்ணிருக்கலாம். சங்கர் வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே சால்வ் பண்ணி முடிச்சிருக்கலாம். இன்னைக்கு அமலாக்கத்துறை வரைக்கும் வந்து நிக்குது. அமலாக்கத்துறை சொத்துக்களை பதிவு பண்ணா, அமலாக்கத்துறை வழக்குகள் நடந்துச்சுன்னா அதில் வந்து ஒவ்வொரு சம்மன் அனுப்புவாங்க. அவங்க விசாரணை எப்படி இருக்குன்னு தெரியும். அதில் மீடியேறி வர்றது கொஞ்சம் சிரமம் தான், வந்துடலாம் சிரமம் தான். பட் இனிமேலும் பிரச்சனை இல்லை. அவரை கூப்பிட்டு பேசி காம்ப்ரமைஸ் ஆகி வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அவன் முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் அவர் வாபஸ் வாங்குவாரா? 15 வருஷம் நான் போராடி இருக்கேன். ஆமா, இது 1 மாசத்துலயே நடந்தா பரவாயில்ல. 15 வருஷம் பிரச்சனைங்கிறது என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது தெரியல. பொறுத்து பார்ப்போம். கண்டிப்பா கதை திருட்டுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. இது யார் பாதிக்கப்படுகிறார், இதுல கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம், இதுல எங்க ஈகோ இருக்கு, எங்க படைப்புத்திறன் குறையுது, எவ்வளவு பெரிய இயக்குநர்கள் மணிவண்ணன், பாதிராஜா இவங்கெல்லாம் இதை கடந்து வந்திருக்கிறாங்க, அதுல விட்டு கொடுத்துருக்குறாங்க, செயல்பட்டு இருக்கிறாங்க. அது ஏன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற விஷயம். கதைக்கு முக்கியத்துவம் தராத திரைப்படங்கள், இது எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்கு. வெறும் சங்கருங்கிற தனிநபர் பிரச்சனை இல்லை, ஒரு டோட்டல் சினி இண்டஸ்ட்ரியினுடைய பிரச்சனைங்கிறத ஒரு திரை ஆய்வாளராக பல்வேறு புள்ளிகளை தொட்டு நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.